கௌதம் மீடியா செல்ல குட்டீஸ் 9th சோஷியல் சயின்ஸ்க்கான தமிழ் மீடியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனுவல் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் வரப்போ இதுலேருந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுத போகிற எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஆல் தி பெஸ்ட் பாஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பார்த்து பண்ணிருங்க பார்க்கலாம். கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். பண்ணிவிட்டு பெல் பட்டன் நீங்கள் ஆளில் கிளிக் பண்ணுங்கப்பா. அப்போ தான் அடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சரி. அப்படியே வாட்ஸ்அப்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல லீக் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு அதுதான் அனுப்புவேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். லாஸ்ட் எக்ஸாம் மேக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்புன லீக் கொஸ்டின் காலங்கத்தில் வீடியோ போட்டிருந்தேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேக்ஸ் இங்கிலீஷ்லாம் ஓகே. 1 மார்க் பாருங்கள். 11 மார்க்கு, 10 2 மார்க், 10 5 மார்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 8 மார்க்கு. சேம் மேக்ஸ் பேட்டர்ன் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அப்படியே பாருங்கள். நிறைய பேருக்கு இப்போயே ஸ்பெஷல் கிளாஸ்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். 10th ஸ்பெஷல் கிளாஸஸ் பாவம் பண்ணிங்க. ஆனால் சீரியஸ்லி. ஸோ ஓகே 1 மார்க் பாருங்கள். அப்புறம் பேசிக்கலாம். அதுக்கப்புறம் 3 4 5 6 7 8 1 மார்க் பார்த்துறீங்களா? 8 1 மார்க்கு. அடுத்து 9 10 11 பாருங்கள். 11 இதை வச்சு தான் உங்களுக்கு அடுத்த 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. சாரி இது இல்லை, இது அந்த மாதிரி இல்லை. ஓகே 11 வேறு, 12 13 14 வேறு தான். ஓகே 12 13 14 அது தமிழில் மட்டும் தான் அப்படி வரும். ஓகே கொஸ்டின் தமிழ் இருந்தனால அந்த தமிழ் நினச்சிட்டேன்ப்பா. அடுத்து பகுதி 2 பாருங்கள். 2 மார்க் கொஸ்டின்ஸ் 10 2 மார்க் கம்பல்சரி இருக்குது. ஓகேவா? கட்டாயம் வேணா இருக்குது. 28 கொஸ்டின் தான் கட்டாயம் வேணா. அதே மாதிரி 5 மார்க்லேயும் கட்டாயம் வேணா இருக்குது. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் கட்டாயம் வேணால உங்களுக்கு மேப் கேட்டுருவாங்கப்பா. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் தியரி தான் கேட்பாங்க. 5 மார்க்கில் மேப் கேட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அப்படியே பாருங்கள். 15 16 17 18 பாருங்கள். எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ஹிஸ்ட்ரி மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஓகேவா? வரலாறு தான் கொஞ்சம் இதாக உங்களுக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஜாகிரஃபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் நீங்கள் இந்த வருஷம் மட்டும் நீங்கள் பப்ளிக் எழுதிருந்தீங்க, 10th எழுதிருந்தீங்க, லக்கி பேட்ச் நீங்கள். ஏன்னா பேப்பர் கொஸ்டின்லாம் 6 நாளில் முடிக்க போகிறாங்க. ரொம்ப வேகமாக திருத்துவாங்க. உங்களுக்கு மார்க்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக வரவே வாய்ப்பு இருக்குது. ஓகே எனிவேஸ் பார்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருபத்தெட்டு தான் கம்பல்சரி. ஓகேவா? குழந்தைங்களுக்கு சிறப்பு கவனம் தேவைப்படுவது ஏன்? ஏன்னா அவங்க ஏதோ நம்ம பார்க்கணுன்ட்டு ஏதோ பண்ணுவாங்க. அழுவாங்க, கீழே விழுவாங்க, நம்ம பார்த்ததை ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அதெல்லாம் ஓனா. ஓகேவா? அடுத்து 5 மார்க் பாருங்கள். 10 எழுதணும். ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். தமிழ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறையா வரும்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் கம் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் தமிழ் வராது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் வராது. இது காலகாலமாக தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்து கோடிட்டு நிரப்புக, பொறுத்துக, இதெல்லாம் பாருங்கள். அடுத்து வேறுபடுத்துக, டிபி, காலக்கோடெலாம் உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். ஸோ டைம் லைன் காலக்கோடு அதெல்லாம் 9th வரல. பட் 10th பொறுத்த வரைக்கும் கம்பல்சரிக்கு மேலேயே உங்களுக்கு காலக்கோடு இருக்கும். அது ஒரு 5 மார்க், இது ஒரு 5 மார்க். அப்புறம் மேப் 8 மார்க் ஒன்று வந்துடும். அப்புறம் 1 மார்க் ஒரு 14 மார்க் வந்துடும். ஈஸியாக மார்க் எடுக்கலாம் நீங்களாம். 31 32 அப்படியே பாருங்கள். அப்போ 42 பாருங்கள். 42 தான் கம்பல்சரி. ஸோ மேப் கேட்டிருக்காங்க. ஸோ மேப்க்கு அடுத்து பார்த்தா 8 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 43 நீங்கள் ரிட்டன் ஃபார்மேட் எழுதணும். ஓகேவா? சமணபுத்த சமய கொள்கைகளுக்கு இடையிலான ஒற்றுமைகளை வேறுபடுத்த எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. 43 இல்லைன்னா தமிழக வரலாற்றில் சோழர்கள் காலம் ஒரு உன்னதமான விளக்குக. ஓகேங்களா? உன்னதமான காலம் விளக்குக அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று அதை எழுதணும், இல்லை கீழே மேலே எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் மேப் பாருங்கள். உலக வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறித்து எழுதுக. உலக வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிப்பிட்டு காட்டுக. சரி இவ்வளோ தான்ப்பா. ரொம்ப சிம்பிள் தான். கஷ்டப்படமெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஆல் தி பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. அதே மாதிரி வீடியோ எப்போ பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. டைமிங் டேட்டை கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு மண்டே எக்ஸாமா. ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். லீக் ஆச்சுனா கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகேப்பா தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக கேட்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி எக்ஸாம் காலங்கத்தில் லீக் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுறேன் திங்கக்கிழமை காலையில். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ் தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. வீடியோ என் பண்ணிக்கலாம். பை சில குட்டீஸ். பாய்.